கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபுல்லாகவே எலெக்ஷன்ஸ் டாமினேட்டட் நியூஸ் பேப்பராக தான் இருந்துச்சு. நமக்கு ரெண்டு விஷயங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அதர் நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஹெல்த் மினிஸ்ட்ரி ரீவொர்க்ஸ் protocol as country's TB elimination drive plateaus அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது நம்மளோட டிபி எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேவா? இந்தியா வந்து டிபி முக்த் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா 2025 டிபியை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டாக இருக்கு. ஆனால் அதை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப பிளாட்டூடாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2025 நம்ம டிபியை எலிமினேட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டிபி ரிலேட்டடா நமக்கு வேற விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டிபி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ஸ்கீம்ஸை மட்டும் பார்ப்போம். நிக்ஷய் போஷான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நிக்ஷய் போஷான் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு டிபி பேஷண்ட்ஸ்க்கு மந்த்லி 500 rupees கொடுக்கறது தான் வந்து நிக்ஷய் போஷான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? அடுத்தது நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிக்ஷய் மித்ரா கீழே என்ன பண்றாங்கன்னா வெல் ஆஃப் பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ டிபி பேஷண்ட்ஸை ஒருத்தர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது தான் இந்த நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் மருத்துவ உதவிகள் எல்லாமே பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு ஸ்கீம் சமீபத்தில் வந்தது பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்துச்சு. ஓகேவா? டிபி முக்த் பாரத் அபியான் சொல்லி ஒரு திட்டம். ஸோ நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இந்த டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் தான். ஸோ இதுவும் பார்த்தோம்னா டிபி எலிமினேஷன் அந்த மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி இந்த ஸ்கீம்குள்ள கொண்டு வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டிபி ரிலேட்டடா வந்த விஷயம் இதெல்லாம் தான். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் பத்தாது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகிள நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம 2025 டிபியை எலிமினேட் பண்ணணும் வச்சிருக்கோம். அதுக்கு இன்னமும் நிறைய செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஒரு ஆர்டிகலை கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு அச்சீவ்மெண்ட் பத்தி கொடுத்துருந்தாங்க. என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யன் காஸ்மோனாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அதிக நாள் ஸ்பேஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யன் காஸ்மோனாட் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் டு ஸ்பெண்ட் 1000 days in space அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் அந்த பேரு அதெல்லாம் தான் நமக்கு தேவை. ஸோ ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனாட், ரஷ்யாவில் காஸ்மோனாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி இயர் ஆன் இயர் வந்து கொஞ்சம் நாள் வந்து இருந்திருப்பாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரியான இடங்கள்ல. ஓகேவா? ஸோ அதில் டோட்டலாக பார்த்தோம்னா குமுலேட்டிவா ஓலெக் கொனென்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து ஒரு 1000 days வந்து ஸ்பேஸ்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இப்போ ரெக்கார்டாக இருக்கு. ஓகேங்களா? 2008 ஆரம்பிச்சவர் ஒரு 5 journeys இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஜேர்னிலையும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இருந்திருப்பாங்க, 200 நாள் இருந்திருப்பாங்க, 300 நாள் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை கவுண்ட் பண்றப்போ 1000 days அப்படிங்கிறத யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு அச்சீவ் தட் 1000 days மார்க் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஓலெக் கொனோனென்கோ அப்படிங்கிற இவர் தான். எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவை சேர்ந்தவர் தான் இந்த ஓலெக் கொனோனென்கோ அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ மற்றபடி பார்க்குறப்போ நமக்கு இந்த எலெக்ஷன் ரிலேட்டடா 2-3 டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் டோட்டலி ஒரு 543 சீட்ஸ் இருக்கு. இதுல மெஜாரிட்டியா வரணும் அப்படின்னா 272 சீட்ஸை வந்து வின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கட்சிக்குமே தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா பிஜேபி 240 சீட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு காங்கிரஸ் வந்து ஒரு 99 சீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட கூட்டணி என்டிஏ அப்படிங்கிற இந்த டீம் வந்து எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 292 வின் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு 233 இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற இவங்க ஒரு 233 வின் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல இருந்து நமக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் முக்கியம். சரிங்களா? ஸோ நேத்து நம்ம பார்த்திருந்தோம், என்ன பார்த்திருந்தோம்னா இண்டோர் அப்படிங்கிற அந்த ஒரு தொகுதியில 2 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடந்துருச்சு. இண்டோர்ல என்ன நடந்துருச்சு அப்படின்னா நோட்டாவுக்கு வந்து 2.18 lakh votes வந்து விழுந்திருக்கும். ஓகேவா?
2.18 lakh ஓட்ஸ் வந்து நோட்டாவுக்கு விழுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய சங்கர் லால்வானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேண்டிடேட் வந்து வின்னிங் மார்ஜின் பார்த்தோம்னா 11.75 lakh, இது இந்தியாவிலே ஹையஸ்டா இருக்கு. 11 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காரு இந்தோரை சேர்ந்த சங்கர் லால்வானி அப்படிங்கிறவங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமான டேட்டாஸா இருக்கு. மற்றபடி பார்க்குறப்போ சில முக்கியமான டேட்டாஸ் அண்ட் தென் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ முக்கியமான டேட்டாஸ் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2019 17வது லோக்சபால எவ்வளவு விமன் எம்பிஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 78 விமன் எம்பிஸ் வந்து இருந்தாங்க. அதே 2024 18வது லோக்சபால பார்த்தோம்னா நமக்கு விமன் எம்பிஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு, 73 தான் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிஸ்ல எவ்வளவு விமன் அப்படின்னு பார்த்தோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல சொல்றப்போ 13.44% தான் விமன் எம்பிஸ் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்க்குறப்ப மைனாரிட்டிஸோட ரெப்ரஸன்டேஷனும் கம்மியாக இருக்கு. 26 முஸ்லீம் எம்பிஸ் போன தடவை இருந்திருப்பாங்க, இப்போ 24 தான் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் நமக்கு வந்துருந்துச்சு. இதே ஒரு டேட்டாஸை நம்ம தமிழ்நாடு லெவலில் எடுத்து பார்க்குறப்போ 2-3 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாடு லெவலில் பார்க்குறப்போ எவ்வளோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த டெபாசிட் தொகையை இழந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஒரு 950 கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இருந்திருப்பாங்க. அதில் ஒரு 863 பேருக்கு வந்து டெபாசிட் தொகையை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் தொகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 25,000 ரூபா. ஓகேங்களா? இதுவே சட்டமன்ற தேர்தலாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம 10,000 ரூபா கட்டுவோம். ஓகேவா? நான் ஒரு வேட்பாளராக இருக்கேன், நான் போட்டியிடணும் அப்படின்னா லோக்சபா தேர்தலில் நிற்கிறப்போ 25,000 ரூபாய் கட்டணும். இதே மக்களவை சட்டமன்ற தேர்தலா இருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் கட்டினா போதும். ஓகேவா? இதுவே நான் தனி தொகுதியில் நிக்கிறேன், SC ST வேட்பாளராக இருக்கேன் அப்படின்றப்போ நான் 12,500 ரூபாய் கட்டினா போதும். லோக்சபா எலெக்ஷன் அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா 5,000 ரூபாய் கட்டினா போதும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து அப்படியே ஹாஃப் அமௌண்ட்டை வந்து கட்டுவாங்க தனி தொகுதியில் இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஒரு டெபாசிட் தொகை அப்படிங்கிறலாம். ஸோ ஒரு வேட்பாளர் எப்போ டெபாசிட்டை இழக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த பதிவான வாக்குகளில் 1/6 ஆஃப் த ஓட்டை வாங்கல அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து அவரோட டெபாசிட்டை திருப்பி தரமாட்டாங்க. அது அரசாங்கத்தோட கருவூலத்துக்கு ட்ரெஷரிக்கு வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு 863 பேர் டெபாசிட்டை இழந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் பேசிஸ்ல வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இந்தியா அளவில் பார்த்தோம் நோட்டா அப்படிங்கிறது எங்க அதிகமாக விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அளவில் பார்க்குறப்ப ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகுதியில தான் வந்து நமக்கு அதிகமான நோட்டா வாக்குகள் அப்படிங்கிறது விழுந்திருக்கும். ஓகேவா? அரௌண்ட் ஒரு 40K 26K கிட்ட இங்க வந்து விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ 26,000 நோட்டா வாக்குகள் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற இந்த தொகுதியில் விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ மறுபடியும் கடைசியா பார்க்குறப்போ ஒரு 2 கட்சிகளுக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வரப்போகுது தமிழகத்தில் இந்த லோக்சபா தேர்தல் முடிஞ்சனால. ஓகேங்களா? அது என்னென்ன கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொன்று பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி. ஓகேவா? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் அப்படின்னு 2 தொகுதியில வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 லோக்சபா சீட் இருக்கனால இவங்களுக்கு வந்து அந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 8.19% வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து இந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்க போறாங்க. அதாவது மாநில கட்சி அந்தஸ்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு கட்சி 6% ஓட்டு வாங்கி பிளஸ் 2 அசம்பிளி சீட், ஓகேங்களா, 2 MLA சீட்டை வின் பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 6% ஓட்டுகளை வாங்கி ஒரு லோக்சபா சீட் வின் பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். வேற என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கட்சி 8% வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ல 8% வாக்குகளை வாங்குறாங்க, இல்ல அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு 8% வாக்குகளை வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். கடைசியா பாக்குறப்போ எலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு 3% சீட்டு, ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளி சீட்ல ஒரு 3% சீட்டு அல்லது 3 சீட் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஓகேவா, டோட்டல் இப்போ 234 இருக்குன்னா அதுல 3% ஆஃப் சீட்டை வின் பண்ணணும். அப்படி இல்லாதப்போ ஒரு 3 MLA சீட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். ஸோ இதுல இந்த 8% அப்படிங்கிறத இவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லோக்சபாக்கு மேல இங்க 2 லோக்சபா சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தோம்னா அந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த எலெக்ஷன் டைம்லேயே நம்ம பார்த்ததா உண்டு. மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்ல மற்ற டேட்டாஸை கலெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். இந்து பேப்பர்ல எடுத்து பார்த்தா இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு டேட்டாஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த டேட்டாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.